20ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறுவித்தான். கவனிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு இக்கட்டு யோசபாத் வருகிறது. இன்னொரு இக்கட்டு நல்ல கவனிக்க வேணும். ஹல்லேலூயா. ஆமென். முதல் ஒரு இக்கட்டு வந்துச்சு. அவன் யுத்தத்தில் நின்றபோது கர்த்தர் அனுசாரியா இருந்து காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ 1ஆம் வசனம் வாசிக்கும் போது நல்லா தெரியும். 3 கூட்டத்தார், அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாராக 3 கூட்டமாய் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். வருகிறவங்க கடற்கரை திரளான ஜனங்களாய் வருகிறார்கள். ஹல்லேலூயா. இது பலமுறை சொல்லி இருக்கிறோம், இந்த பிரசங்கிச்சிருக்கோம். ஆமென். ஆனால் அதில் என்ன விஷயம் என்று கேட்டால், இன்னைக்கு அவன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் நமக்கு இருக்குமே ஆனால், ஹல்லேலூயா, நம் வாழ்க்கையில ஆமென் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளை எப்படி நாம் கடந்து போவது என்பதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். இவர்கள் தேட காரணம் என்ன? இவர் கர்த்தரை தேடுவது காரணம் என்ன என்று கேட்டால், லீடர் ராஜாவா இருக்கிற யோசபாத். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வந்த ஒரு பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். உலகத்தை நோக்கி பார்த்து உலகத்தில் ஒரு சொல்யூஷன் உண்டு பண்ணும்படியாக முயற்சிக்கிறவன் அது ஆவிக்குரியவன் அல்ல. ஆமென். எந்த விஷயமா இருந்தாலும் சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை வரும். எல்லாருடைய வாழ்க்கை நெருக்கமான சூழ்நிலை வரும். பூமியில் நிற்க முடியாத சிச்சுவேஷன் வரும். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் எப்படியாய் தெய்வத்தோடு சேருகிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உலகத்தை தேடி ஓடுவது அல்ல. அவன் அந்த மனுஷன் தேவ சமூகத்திலே விழுந்து கிடப்பதா உத்தமம். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் 121 சொல்லப்படுகிறது, ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்க கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ எனக்கு ஆவிக்குரியவனுக்கு அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்த தெய்வத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது உலகத்தை தேடி போவது அல்ல, தேவ முகத்தை தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் முகத்தை தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும், உபவாசத்தை நியமிக்க வேண்டும், ஆலயத்தில் காத்திருக்க வேண்டும். எதுக்கு வேண்டி? கர்த்தர் எனக்கு வேண்டி மறுபடி கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. எனக்கு இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே, என்னால் முடியாத சூழ்நிலையிலே, என்னால் இயலாத காரியம் இவைகள் ஆனபடியால் கர்த்தாவே நீர் எனக்காய் வேண்டி புறப்பட்டு செல்ல வேண்டும், நீ எனக்காய் வேண்டி சகாயம் செய்ய வேண்டும், நீ எனக்காய் வேண்டி யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஒரு அந்த தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கும் போதும் தெய்வம் நமக்கு வேண்டி இடைபடுவார்.